அஃப்கோர்ஸ் இந்த வெள்ளம் அதெல்லாம் வந்து நிறைய பிரச்சனை, அதாவது நிறைய வந்து ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ஆடியன்ஸ் வந்து இந்த படத்தை போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு 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 ஊன்றுதலா இருந்தது நீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நான் ஒரு பெரிய நன்றி இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். நான் வந்து இந்த படம் எனக்கு ஃபர்ஸ்ட் இந்த இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல நிற்கிறதுக்கான ஒரு இந்த மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது சுவிஷுல. ஏன்னா லாக்டவுன் டைம்ல வந்து ஆஹ், சரி ஒரு இந்த ஐடியா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பேசிக்கா நடந்த சில இன்சிடென்ட்டை வச்சு சரி இது இன்ஸ்பயர்டா நம்ம இந்த கதையை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர்கிட்ட பேசும்போது அவங்க அவங்க அனுபவங்கள்லாம் சொல்லும்போது ஓகே இது இது ஒரு படமா நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினீஷன்கிட்ட வந்து ஃபர்ஸ்ட் ஒரு 3 கதை சொன்னேன் லாக்டவுன் முடிச்சுட்டு. ஸோ அவர் வந்து அதுல இந்த கதை ஒர்க் அவுட் ஆகும் இதை பண்ணு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து அவரே வந்து ஆஃபீஸில் வந்து ஃபுல்லாக இடம் கொடுத்து ஸ்பேஸில் கொடுத்து நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து இது வந்து எவ்வளோ நீ வந்து ஒர்க் பண்ணணுமோ பண்ணு, நீ எப்போ ரெடின்னு சொல்லு, நம்ம அப்போ வந்து இதை ப்ராசஸ் பண்ண ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அவ்வளோ டைம் கொடுத்து அண்ட் அது பயங்கர என் மேலே ஒரு நம்பிக்கை கொடுத்து இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. ஸோ எனக்கு வந்து அதுக்காக அவருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்கிறேன். இது அதுக்கப்புறம் சுதன் சார். சுதன் சார் வந்து எனக்கு பயங்கர அந்த படத்து மேல ஒரு ட்ரஸ்ட் வச்சு என் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எந்த எந்த ஒரு சின்ன கேள்வி கூட எனக்கு வரைக்கும் சார் கேட்டதில்லை. நல்லா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட சார் வந்து எனக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இன்னைக்கு அந்த படம் வந்து அவர் பார்த்துட்டு அவர் ஹாப்பி அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தேங்க்யூ சுதன் சார். அப்புறம் ஆம், ஹரிஷ் கல்யாணன் ஃபர்ஸ்ட் அதான் நான் எனக்கு இந்த கதை சொல்லும்போது ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா ஒரு இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் அது வேற பேட்டர்ன்ல இருக்கு. ஸோ இந்த கதையை வந்து அவர் எப்படி ரிசீவ் பண்ணிப்பாரு அப்படின்னா ஒரு 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 பதட்டம் இருந்தது. பட் அதை தாண்டி வந்து அவர் இந்த கதையை ரிசீவ் பண்ண விதம், அதுக்கப்புறம் அவர் இதுல வந்து அவருடைய ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து சின்ன சின்ன விஷயமா இருக்கட்டும் அதெல்லாம் வந்து கூப்பிட்டு இப்படி நம்ம இந்த மாதிரி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து அவர் டிஸ்கஸ் பண்ணி இதுக்காக அவர் நிறைய டைம் என் கூட ஸ்பெண்ட் பண்ணாரு பிஃபோர் ஷூட்டிங் ப்ரீ ப்ரொடக்ஷன்ல. அதுக்கு வந்து அது மட்டும் இல்லாம ஒரு புது டைரக்டர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு கண்ணோட்டம் இல்லாம பயங்கர சப்போர்ட்டா ஒரு ஃப்ரெண்ட்லியா எதுனாலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருக்கோம் அப்படின்னு எனக்கு ஃபுல் எவ்வளோ எவ்வளோ கம்ஃபர்டபுளா எவ்வளோ சப்போர்ட் கொடுக்க முடியுமோ அதை கொடுத்து இந்த படத்தை எழுதுனதை அதை மாதிரி நம்ம ப்ரொஜெக்ட் பண்றதுக்கான ஒரு பெரிய ஒரு சப்போர்ட் எனக்கு இந்த படத்துல ஹரிஷ் தராங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எம்எஸ் பாஸ்கர் சார் ஒரு ஒரு பயங்கர ஒரு லெஜெண்டரி ஆக்டர். ஸ்பாட்ல கூட வந்து சில நேரம் வந்து சார் ரொம்ப கோபமாவே இருப்பாரு. ரொம்ப இப்போ ஒரு நாள் வந்து ரொம்ப கோபமா இருந்தாரு சார். யார் போனாலும் வந்து திட்டிகிட்டே இருந்தாரு. நம்ம ஐடிஸ் போனாலும் சரி ஒரு மாதிரி இருந்தாரு சார். நான் வந்து அன்னைக்கு நைட்டு சார் ஏன் சார் ஏதாவது கம்ஃபர்டபுளா இல்லையா சார், ரொம்ப கோபமாவே இருக்கீங்களா சார் நேற்று இருந்து அப்படின்னேன். இல்லை ராம், இந்த மாதிரி நான் வந்து ஒரு கார் வாங்கியிருக்கேன். அதோ ஒரு கார் வீட்டில் இருக்கு, பொண்ணு இருக்கு, யாரோ ஒரு பையன் வந்து அந்த காரை வந்து க்ளீன் பண்றதுக்காக என் வீட்டுக்கு வரான். அது எனக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இதை வந்து நான் நேத்திலேருந்தே இதை மைண்ட்ல வச்சு ஓட்டிட்டு இருக்கேன். அந்த அந்த கோவத்தை நான் நேத்திலேருந்தே மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்தாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ஓ இது வந்து இது நம்ம வந்தோம், அவர் அது பார்த்தாரு, ஒர்க் பண்ணாங்க போனாங்கன்றதை தாண்டி அவர் முன்னாடியே எவ்வளவு ப்ரிப்பேர்டா வந்து அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நான் சார் கிட்ட கத்து, அதுவும் இல்லாம இன்னும் நிறைய அவரோட அனுபவங்கள்லாம் சொன்னாரு. முதல் படத்திலேயே வந்து இவ்வளோ ஒரு ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு 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 ஆர்டிஸ்டோட ஒர்க் பண்ணும்போது எனக்கு வந்து அது பயங்கர ஒரு இன்னும் வந்து ஒரு பயங்கர இன்ஸ்பயரா இருந்தது எனக்கு. சார் தேங்க்யூ சார். ஒரு குட் சப்போர்ட். சார் ரொம்ப நிறைய டிஸ்டர்ப் பண்ணி படத்துல நிறைய முறை டார்ச்சர் பண்ணோம் ஷூட்டிங்ல. பட் அதெல்லாம் சார் வந்து அதை அது ரொம்ப இதாக எடுத்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட் பண்ணார். தேங்க்யூ சார். இந்துஜா அவங்க ஃபர்ஸ்ட் கதை சொல்லிட்டு, ஏன்னா இந்த ரோல் வந்து அவங்க எடுத்து பண்ணதே ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம். ஏன்னா படம் ஃபுல்லா வந்து அவங்க பிரெக்னெண்டா பண்ணணும் அப்படிங்கும் போது பட் அது வந்து அவங்க அதை வந்து அவங்க அந்த கேரக்டரை விட அந்த படத்தை அவங்க ரிசீவ் பண்ணிட்டதுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா இது ஒரு நல்ல படம், இதுல என்னோட கேரக்டர் இது. பட் அவங்க அந்த கேரக்டர் தாண்டி இருக்கிற மொத்த கேரக்டர்லாம் வந்து அவங்க ரொம்ப மிகையா பேசிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால வந்து அவங்க நான் இந்த படத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேருந்து அவங்க என்னென்னலாம் ஒர்க் பண்ணணுமோ அவங்க சின்ன சின்ன ரெஃபரன்ஸா இருக்கட்டும், இந்த மாதிரி பிஹேவியர் இப்படி நடக்கலாமா, இல்லை இப்படி அந்த நேரத்தில் அவங்களோட மூட் ஸ்விங்ஸ்லாம் எப்படி இருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து அவங்க நிறைய வாட்டி டிஸ்கஸ் பண்ணி எப்போ வந்து நாங்க அந்த ஸ்கிரிப்ட் ரீடிங் செஷன்லாம் வச்சா கூட அதில் வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டா இந்த படத்துக்கு வந்து அவங்க ஃபுல் இன்வால்மெண்ட் கொடுத்து ஸ்பாட்லையும் வந்து அவங்க வந்து பயங்கரமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 2.5 கால் ஷீட்லாம் கூட அவங்கள வச்சு ஷூட் பண்ணோம். மார்னிங் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாள் வரைக்கும். ஸோ அது எல்லாமே எந்த ஒரு தயக்கமுமே இல்லாம அவங்க வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ரொம்ப தேங்க்யூ. அண்ட் பிரார்த்தனா அவங்க வந்து
நிறைய அவங்கள வந்து வெயிட் பண்ண வச்சு, அதையும் தாண்டி வந்து அவங்க அந்த படத்துல வந்து கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாம ரொம்ப ஹாப்பியா, ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியா அந்த படத்துல வந்து அவங்க ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க. அந்த எல்லாமே சிங்கிள் டேக்லயே பண்ணி முடிச்சிருவாங்க அவங்க. ஸோ வந்து ஒரு ஒரு சூப்பரான ஆர்டிஸ்ட் அவங்க. தேங்க்யூ தேங்க்யூ பிரார்த்தனா அண்ட் சுரேஷ் சார், ரமா மேடம் இன்னைக்கு இங்க வர முடியல. ஸோ அவங்களுக்கும் தேங்க்ஸ். அந்த மற்ற நடிச்ச கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்றேன். அண்ட் இந்த படத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப பக்கபலமா இருந்தது டெக்னீஷியன்ஸ். ஏன்னா இது என்னுடைய ஃபர்ஸ்ட் படம். பட் என்னன்னா எனக்கு சுத்தி இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே பெரிய பெரிய டெக்னீஷியன்ஸா இருந்தாங்க. ஃபிலோமின் ராஜன் இருக்கட்டும், சாம் ஸ்மித்ரா இருக்கட்டும், பிஜு சினிமாட்டோகிராஃபர். ஸோ அவங்க எல்லாமே வந்து இது ஒரு முதல் பட டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி இல்லாம, நான் எந்த ஒரு சஜஷன் சொன்னா கூட அதை வந்து அவங்க எடுத்துக்கிற மாதிரியும், அதுக்கு வந்து அவங்க எனக்கு எனக்கு பயங்கர சப்போர்ட்டா ப்ரீ ப்ரொடக்ஷன்ல இருந்தே என் கூட உட்காந்து என்ன பண்ணலாம் எது பண்ணலாம் ஆல்வேஸ் அவைலபிளா அவங்க வந்து எனக்கு அதுக்கான டைம் அவங்க ஒதுக்கி கொடுத்தாங்க. ஸோ இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும், ஆர்ட் டைரக்டர் நல்லா இருக்கட்டும், ஸ்டைலிஸ்ட் ஷேர் அலி ப்ரோ, இன்னும் எல்லாருமே எல்லாருமே வந்து அவங்க எல்லாருமே நான் வந்து ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம சுரேஷ் நரா சார் இந்த படத்துல வந்து இவ்வளவு தூரம் எங்க கூட வந்து சார் டிராவல் பண்ணி இந்த படத்தை வந்து மக்கள் கிட்ட கொண்டு போறதுக்காக அவரு அவர் வந்து இதுல ஒர்க் பண்ணது ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்லணும். பட் ஓவராக எல்லாருமே சொல்ல செந்தில் சார், செந்தில் சாருக்கு நன்றி. அதுக்கும் மேல வந்து இது மக்கள், ஏன்னா ஒரு 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 படம் பண்ணிட்டு அந்த படத்தை வந்து மக்கள் வந்து தியேட்டர்ல பார்க்கும்போது அவங்க வந்து அந்த படத்துக்குள்ள வந்து இன்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாங்க சில தியேட்டர் விசிட்லாம் போகும்போது மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்குள்ள. அந்த அதை இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஓகே, இது முடிஞ்ச அளவுக்கு ஆடியன்ஸுக்கு ரொம்ப கனெக்டட் ஆச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஒரு திருப்தி இருந்தது. அது வந்து அந்த மக்கள் வேர்ட் ஆஃப் மவுத்ல வந்து அவங்கவுங்க எல்லாத்தையுமே சொல்லி, ஸோ அந்த மழை வெள்ளத்தெல்லாம் தாண்டியும் இந்த படத்துக்குள்ள வந்து ஆடியன்ஸ் உள்ள வந்தாங்க. ஸோ அவங்க ரிசீவ் பண்ணதுக்கு மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் அதுக்கு சப்போர்ட்டா இருந்த மீடியா ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச். உங்களோட பக்கம் கிடைத்த வெற்றி அண்ட் நன்றி. அண்ட் அடுத்து நம்மளுடைய பார்க்கிங் திரைப்படத்தில் நம்ம ப்ரொடியூஸ் பண்ண நம்மளுடைய பேஷன் ஸ்டுடியோஸ் சுதன் சுந்தரம் சார். அண்ட் பேஷன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாக ஒரு 10 இயர்ஸில் கிட்டத்தட்ட 25 படங்கள், அதுவும் ரொம்ப கண்டென்ட் ஓரியன்டான ஃபிலிம். அதில் வந்து ரொம்ப ரொம்ப இந்த